Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழகத்தில் காலியாக உள்ள தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த தடை விதிக்க கோரிய வழக்கில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைகிறார். செந்தில்குட்டி, இது பற்றிய முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இரு தொகுதிகளில் போட்டியிட்ட முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். அதே போல கரூர் தொகுதி எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர், விராலிமலை தொகுதி எம்எல்ஏ சி. விஜயபாஸ்கர், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா ஆகியோரும் ராஜினாமா செய்திருந்தனர். இவர்களுடைய தேர்தல் வெற்றியை எதிர்த்த தேர்தல் வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வெங்கடாச்சலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்து இந்த தலைமை நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த வழக்குல இந்திய தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தது. இது மட்டுமல்லாமல் ஜூலை 31ஆம் தேதி வரை இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் இந்த ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் அனைவரும் பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை வைத்து அதுவரை ஜூலை 31ஆம் தேதி வரை 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்க தேர்தல் ஆணையம் ஆணையத்துக்கு இடைக்கால தடையும் விதித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய சென்றால் தங்களுடைய தரப்பு கருத்தை கேட்காமல் எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது என்பதற்காக இந்த வழக்கை தொடர்ந்திருக்கக்கூடிய மனுதாரர் வெங்கடாச்சலபதி தரப்புல உச்சநீதிமன்றத்துல இந்த வழக்கின் உத்தரவை எதிர்த்து கேவியட் மனு ஒன்று உச்சநீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதுல தன்னுடைய கருத்தை கேட்காமல் இந்த விவகாரத்தில் எந்த ஒரு முடிவும் மேல்முறையீடு வந்தால் தன்னுடைய கருத்தை கேட்காமல் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த கேவியட் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.